ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான மீண்டும் ஒரு ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள தேவரீர் எங்களுக்கு அளித்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த காணொலியின் வழியாக உடைய பிள்ளைகளை வீடுகள் தோறும் நீ சந்திக்க பிரியப்படுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்கப் போகிற செய்தி உம்முடைய பரலோகத்திலிருந்து மன்னாவை போல நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவியானவருடைய வெளிச்சத்திலே, ஆவியானவருடைய வழிநடத்துதலே, ஆவியானவருடைய தெளிவிலே நாங்கள் அதை கண்டு கொள்ள உதவி செய்யும். இயேசு சுவாமி, நீங்கள் பேசுகிற இந்த வேளையிலே எல்லார் வீடுகளிலும் சென்று உம்முடைய சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். முதலாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உம்முடைய பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பிராணகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாக பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். தீர்க்க தரிசனங்களையும் நியாய பிரமாணங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறதே என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்க வீடுகள் தோறும் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக சர்வவல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் நீங்கள் எல்லாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து
உம்முடைய மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக தமிழத்தில் உண்மையை மணந்திருந்த யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அல்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமன்னிப்பு அருளிச்செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளில் நாம் பரலோகத்திலிருந்து ஞானம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்காக கொடுக்கப்பட்ட சில திருமறை பகுதிகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோபு 1 அதிகாரம். என்னோடு கூட சேர்ந்து யாக்கோபு 1 அதிகாரம் 1-8 வரை உள்ள வசனங்களை தெளிவாக நாம் வாசிக்க போகிறோம். யாக்கோபு 1 அதிகாரம். James chapter 1 verses from 1 to 8. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையும் உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எல்லாவற்றிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் ஏதாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, வாரம் தோறும் நம்முடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது புதிய புதிய காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் அதிலே நாங்கள்
இன்னும் பல புதிய தகவுகளையும் ஆவியானவர் வெளிச்சத்திலே புதிய சிந்தனைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் பேசுகிறதை மாத்திரம் கேட்க எங்கள் செவிகள் கூர்மையா இருப்பதாக. மனுஷனுடைய வார்த்தை அவமாக்கப்படட்டும், பரலோகத்தின் வார்த்தை மக்களுக்கு போய் சேரட்டும். அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வாரம் விஸ்டம் ஃப்ரம் அபோவ் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த அல்மனக் எழுதுகிறவர்கள் இந்த ஜூன் மாதத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தன்னுடைய புதிய கல்வி ஆண்டை தொடங்குவார்கள், பிரவேசிப்பார்கள், கல்லூரிக்கு செல்வார்கள், புதிய வகுப்புக்கு போவார்கள் என்ற நிலையிலே இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல யோவான் நற்செய்தி நூலிலே கூட இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை 70 பேரை 2 பேர்களாக கிராமத்துக்கு அனுப்பின நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் இந்த யாக்கோபை தியானிக்க போகிறோம். ஆங்கிலத்தில் ஜேம்ஸ். இந்த ஜேம்ஸ் யார்? இந்த யாக்கோபு என்ற கேள்வி உங்களுக்கு வரும். அங்க பாருங்க, முதல்ல அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். நம்முடைய நிறைய யாக்கோபு இருக்கிறாங்க பைபிள்ல. இயேசுவோடு இருந்தவரை நிறைய யாக்கோபுகளை நாம் பார்க்க முடியும், ஜேம்ஸ் பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அதுதான், how many James are there in the Bible? First, right. இந்த ஜேம்ஸ் யார்? இந்த யாக்கோபு யார் என்ற கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அதற்கு விடையும் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவர் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் சகோதரன், இயேசு கிறிஸ்துவின் எல்டர் பிரதர். இயேசு கிறிஸ்து தான் மேரிக்கும் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் முதலாவது பிறந்த ஃபர்ஸ்ட் பார்ன். நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவான எவிடன்ஸ் இருக்கிறது. முதல் பேரான குமாரன் என்ற ஒரு எவிடன்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ன் இன் த ஃபேமிலி. பயாலஜிக்கலி பார்க்கும் பொழுது இரண்டாவது இவர்கள் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து நமக்கு பைபிள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு நான் தொடர்ச்சியா வரும்பொழுது நான் சொல்லுவேன், மத்தேயு 13ஆம் அதிகாரம், மார்க்கு 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் 4 சகோதரர்களை குறித்து நீங்கள் பார்க்கலாம். ஜேம்ஸ், ஜூடா, ஜோஸ் அண்ட் சைமன். ஜூட், இந்த 4 பேர்களை நீங்கள் பார்க்கலாம். அதோடு கூட வரலாறு நமக்கு இப்படி சொல்லுகிறது, Jesus had 2 sisters. ஆக குறிப்பாக சொல்லணும்னா, ரொம்ப குறிப்பாக நம்மாலே சொல்ல முடியாது, ஆணித்தரமாக சொல்ல முடியாது. ஆனாலும் இயேசுவோட பிறந்தவர்கள் 6 பேர்.
ஹாஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வதுண்டு. இதுல முதன்மையானவர் யாக்கோபு, ஜேம்ஸ். இந்த இயேசு கிறிஸ்துவின் ஃபேமிலி பற்றி உங்களுக்கு கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது அவசியம். அதனாலதான் இந்த யாக்கோபை அப்படிதான் நம்மாலே முழுவதுமாக விளங்கி கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சின்ன வயதிலிருந்து அவருக்கு 12 வயது வரைக்கும் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் 18 வருடங்கள் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனா அநேக கதைகள் இருக்கிறது. அந்த அநேக கதைகளிலே இயேசு கிறிஸ்து செய்த மாபெரும் அற்புதங்களை, சின்ன வயசிலேயே செய்த அற்புதங்கள் 10 நான் படித்தேன். அது மிகவும் எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஆனாலும் அதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. அதுல உங்களுக்கு ரொம்ப வேகமா சொல்லணும்னா, இது நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க வேணா இதை கதையா சொல்லலாமே தவிர இதுதான் வேதத்துல உண்மை என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. ஆனா அவர் சின்ன குழந்தையிலிருந்தே அவர் செய்த அற்புதங்களை குறித்து சில புத்தகங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நான் சொல்றேன். முதலாவது அவர் என்ன செய்தாராம், எப்படி மாறா என்ற கசப்பு நீரை மதுரமா மாற்றினாங்களோ யாத்திராகமத்துல, அதே போல ஜீசஸ் turned out அல்லது turned contaminated water into purified water. First of all, ஒரு 10 சொல்றேன், நீங்க நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அவர் சின்ன குழந்தை சமயத்திலே அவ்வளவு அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் என்பதற்கான வரலாறு, ஹிஸ்டரி. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீசஸ் மேட் a small sparrows அல்லது மேபி ஸ்பாரோஸ் உண்டு பண்ணி அதற்கு he spoke a life to the sparrows. அந்த ஸ்பாரோ உயிர் பெற்று பறந்து போனதாக ஒரு கதையும் இருக்கிறது. மூன்றாவது, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இயேசுவோடு வாழ்ந்த ஜேம்ஸ்க்கும் அவனோடு கூட இருந்த சகோதரர்கள் சைமன், ஜூட், ஜோசப், அவனுடைய சிஸ்டர்ஸ் மேரி அண்ட் ஜோசப், இயேசுவின் இளமை காரியங்களிலே எவ்வளவு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் யாக்கோவும் சரி, அவருடைய குடும்பமும் சரி, இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு அவர் ஒரு பேர் வைத்தாங்க. அந்த பேரை நான் உங்களுக்கு பிறகு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். வேகமாக நான் சொல்லுகிறேன். ஒரு தடவை அவனுடைய பிளேமேட் இறந்து போனதாகவும், இயேசு கிறிஸ்து அந்த பிளேமேட்டுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு லாசரு கல்லறையிலே அழுதது போலவே உடனே அந்த பிளேமேட்டுக்காக அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த நண்பன் உயிரோடு எழுந்தான் என்ற ஒரு கதையும் இருக்கிறது. அதே போல ஒரு உட்கட்டர் தன் காலில் லிம்ப அவர் கட் பண்ணின பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த காலில் கை வைத்து ஜெபம் பண்ணின பொழுது அந்த கால்கள் சரியானதாக சொல்லுகிறது. 4 சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு அவர் ஒரு சின்ன கிரெயினை கையில வச்சுட்டு அதை ஜெபம் பண்ண பொழுது 10 புஷல்ஸ்னா மரக்கால், 10 bushels of grain மல்டிபிள் ஆனது என்ற ஒரு கதை, 5வது கதை. இதெல்லாம் நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா இது ஒரு ஆதாரமற்ற ஒரு கதை இருந்தாலும் சிறு குழந்தைகளிலே ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்கிறவராக அவர் இருந்தார் என்பதற்கான சில சான்றுகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். 6வது, அவங்க ஒரு
மரத்தை கொண்டு ஒரு டேபிளோ ஒரு பெரிய ஃபர்னிச்சர்ஸோ செய்யும் பொழுது யாரோ ஒரு சகோதரன் அதை தவறான மெஷர்மெண்ட் எடுத்து அது இணைக்க முடியாமல் போயிட்டான். உடனே ஜீசஸ் ஹஸ் பிரேய்ட். அப்பொழுது அந்த வுட் வளர்ந்து அந்த மெஷர்மெண்டோடு கூட இணைந்து கொண்டது. இது 6. 7 he raised a teacher from the death. ஒரு ஆசிரியரை, தன்னுடைய ஆசிரியரை அவர் ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பினார் என்ற ஒரு கதையும் இருக்கிறது. 8வது மிக முக்கியமாக எஸ்பெஷலி ஒரு தடவை ஜேம்ஸ் யாக்கோபுக்கு ஒரு பொட்டென்ஷியல் விஷப்பாம்பு கடித்த பொழுது he just prayed for him and அப்புறம் அவன் ஜேம்ஸ் உயிர் பெற்று வந்தான். அந்த விஷம் அவனுக்குள் ஏறவில்லை என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு கதை உண்டு. என்ன பண்ணோம்னா லயன்ஸ் அண்ட் லெப்பர்ட் அவரை சுற்றி வர்ஷிப் பண்ணதாக ஒரு கதை இருக்கிறது. ஒருவேளை அவர் வரைந்திருக்கலாம், அது அப்படியே உயிர் பெற்று வந்து வர்ஷிப் பண்ணதாக இருக்கலாம். அண்ட் another டைம் அவர் ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு கனிக்காக ஆசைப்பட்டிருக்கிறாராம். பட்ட பொழுது அவர் ஒரு டிசைர் ஆசைப்பட்ட பொழுது அந்த கனி கீழே வரணும் அப்படின்னு அந்த பிரான்ச் அப்படியே கீழே வளைந்து கொடுத்து அந்த ஃப்ரூட்டை அவர் கையில் கிட்ட கிடைக்கிற மாதிரி வந்ததாக கதை இருக்கிறது. நீங்கள் இதெல்லாம் எங்கே கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். தயவு செய்து கூகுளில் சர்ச் பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கான விடை கிடைக்கும். ஆனால் பைபிளில் மாத்திரம் இதை எதையும் தேடாதீங்க. இது புனைவு கதையாக இருக்கலாம். ஆனால் இயேசுவிடத்தில் இருந்த காரியங்கள் என்னென்னா, அவர் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் தான் தலைமகன். he never had a bad attitude. He never had lied. He never lied. அவர் எப்பொழுதும் தன்னுடைய தகப்பனுக்கு அல்லது தாய்க்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவர் he never entertained evil thought. He never ever said an evil word. He never ever gossiped about other people. இதை புறங்கூறுவாங்கல்ல, ஒருத்தரை பற்றி சொல்லுவாங்கல்ல. He never ever done that. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், he never ever wasted a time. சும்மா பேசியே வேஸ்ட் பண்ணுவாங்க காலத்தை. அந்த மாதிரி ஒரு தலைமகனாக இருந்தான். இந்த மாதிரி பிள்ளைகள் நமக்கு இருந்தா நம்ம என்ன, we are so blessed parent. ஒரு கீழ்ப்படுகிற, தவறு செய்யாத அல்லது புறங்கூறாத, மற்றவர்களை பற்றி பொறாமை கொள்ளாத பிள்ளைகள் நமக்கு இருப்பாங்கன்னா we are the blessed people. ஆனா ஒரு 7 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இப்படி ஒரு பிள்ளை தப்பாம புதிதாக ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தை பிறந்துதா, அந்த மற்ற பிள்ளைகள்லாம் எப்படி அவரை பார்த்திருப்பாங்கன்ற ஒரு காரியத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவரை மிகவும் கொடுமையாக மேபி ஒரு வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். He is out of his mind என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த சகோதரர்களே சொன்னாங்க. எடுத்துக்கொள்ளுங்க, மார்க்கு 3 அதிகாரம் 21 வசனம். மார்க்கு 3 அதிகாரம் 21 வசனம். அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது, அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். இனத்தார், his family,
அவருடைய ஃபேமிலி அவரை சொல்றாங்க, he is out of mind, he is a maniac, he is not well physically, mentally he is not well என்று சொல்லுகிற வார்த்தை. இதை நீங்க குறித்து வச்சுக்கொள்ளுங்க. எப்படி அவங்களுடைய குடும்பத்தார் எப்படி சாட்சி கொடுத்தாங்க என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அதே மார்க் 6:4 நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜீசஸ் ஃபேமிலியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுகிற பொழுது மார்க் 6:4 இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே இன்றி வேறு எங்கும் கனவிடப்படான். சோ வீட்டில் அவருக்கு கனம் இல்லை, வீட்டில் அவரை மதிக்கவே இல்லை. அவர் வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவரை இஸ் அ மேனியாக், பைத்தியம் பிடிச்சோம், மதி மயங்கினவன். இவன் ஏதோ தன்னை தானே மேசியா என்று சொல்றான், இடம் சன் ஆஃப் மேன் என்று சொல்றான், சன் ஆஃப் காட் என்று சொல்றான் என்று சொல்லி அந்த 4 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் கண்டிப்பா இவரை புறக்கணித்திருப்பார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த இயேசுவை மேசியா என்று நம்பாத சகோதரர்களில் ஒருவனான யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதியிருப்பாரா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆம், யாக்கோபு தான், அவருடைய சகோதரன் தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்று நமக்கு வரலாறு தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா ரொம்ப அவருடைய உயிர் தெழுதல் பிறகு பாருங்க, ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 1:14 எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் 1:14 நான் வாசிக்கிறேன். யாரெல்லாம் அங்க இருந்தாங்க பாருங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட. அப்போ 4 சகோதரர் இருக்கிறார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போ சிஸ்டர்ஸ்னா அந்த பெண்களுடைய கூட்டத்துல வந்துடும். அவங்க பேர் பெண்கள்லாம் இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த கூட்டத்துல சிஸ்டர்ஸும் வந்துடும். இயேசுவை மதி மயங்கினவர்கள் என்று சொன்னவர்கள், ஐயோ நீங்க இவனை பிடிச்சிட்டு போ, இவன் எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னவர்கள் இப்ப எப்படி இருக்காங்கன்னா, இயேசுவின் ஒருமனப்பட்டு இயேசுவுக்காக காத்திருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன். அப்போஸ் 1 கொரிந்தியர் 15 3ஆம் வசனத்திலிருந்து 1 கொரிந்தியர் 15 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அடக்கம் பண்ணப்பட்டு ஓகே 5ஆம் வசனம், கேவாவுக்கு பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். கவனிக்கணும், இங்க கவனிக்கணும். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அப்போஸ்தலர்கள் கூட பெரிய எல்லா அப்போஸ்தலருக்கும் அவர் ஒரே நேரத்தில் தரிசனம் ஆகல. பாருங்க, பின்பு யாக்கோபுக்கும் அதன் பிறகு அப்போஸ்தலருக்கும் அவர் தரிசனமானார். ஆஃப் பிரதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். Jesus personally appeared to James. இந்த இடத்துல தான் ஒரு ஸ்டன்னிங் ரீயூனியன் ஆஃப் த ஃபேமிலி. இந்த ஃபேமிலி இணைந்த இடம் இது. அவங்க மரணத்தில் கூட பாருங்க, ஜேம்ஸ் அங்க எங்கேயாவது இருந்தாரா? சிலுவை நடைபாரத்தில் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டீங்கன்னா, படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? ஜேம்ஸோ அல்லது சைமனோ அல்லது ஜூடோ அல்லது ஜோசஸோ
அல்லது மேரியின் 2 பெண்களோ? நோ. பட் ஆஃப்டர் த resurrection, Jesus appeared to James especially. சொன்னாரு, நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவுடனே அவர் அந்த ஆண்டவருடைய பணியை எடுத்துக்கொண்டார். அவர்தான் மெசியா என்று ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டது மாத்திரமல்ல, அவருக்காக ஊழியம் செய்ய அவர் ஆரம்பித்து விட்டார். சரி, என்ன ஊழியம் செய்தார் அப்படின்னு பார்த்தா, அவர் தான் முதல் ஷெப்பர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா எழுதி வச்சுங்க. இது உங்களுக்கு ஒரு கதை மாதிரி இருக்கும் ஜேம்ஸ். ஆனாலும் கடைசியில் ஆண்டவர் என்ன நமக்கு பேச விரும்புகிறாரோ அதை அவர் நிச்சயம் நமக்காக வாக்குத்தத்தமாக பேசுவார் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. அவர் சொல்றாரு, he is the first shepherd of the church. எழுதி வச்சுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. He is the first pastor of church. அவர்தான் முதல் போதகர். அவர்தான் முதல் மேய்ப்பர். எருசலேமில் இருந்த சபைக்கு அவர்தான் மேய்ப்பனாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனவர். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே வருவேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, தன் சீடர்களை பார்த்து சொன்னார், அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார், நீங்க உலகம் எங்கும் போங்க, யூதியா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தமும் போங்க அப்படின்னு அவரிடத்துல சொல்லிட்டார். அப்போ இங்க ஜெருசலேம் டெம்பிள பார்த்துக்கிறது யார்? ஜெருசலேம்ல இருக்கிற சர்ச்சை பார்த்துக்கிறது யார் என்ற கேள்வி வந்த பொழுது, அங்கு கர்த்தர் யாக்கோபுக்கு அந்த பணியை கொடுக்கிறார். நீ எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை நீ தான் நிரூபிக்கணும், பாதுகாக்கணும், நீ ஷெப்பர்டா இருக்கணும், நீ பாஸ்டரா இருக்கணும், நீ போதிக்கணும், நீ வழி நடத்தணும், நீ ஜெபிக்கணும் என்பதாக அவனை தெரிந்தெடுத்தார். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜேம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, he is a first shepherd and the pastor of Jerusalem church or Christian or Christ church. இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று, he is a man of prayer. அவரை பற்றி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏர்லி ஹிஸ்டரியில அவருடைய நீஸ் காய்த்து போய் அப்படி பல்ஜ் ஆகி, it will be like a camel knee. நான் ஏற்கனவே நிறைய முறை இதை சொல்லியிருக்கிறேன். நம்ம பரலோகத்துக்கு போகும்பொழுது நம்ம கொண்டு போக போற அடையாளங்களில் ஒன்று நம்முடைய முழங்கால் இருக்கிற அந்த தழும்பு நீ. அவருக்கு அப்படிதான் வந்தது பாருங்க, அது வரலாற்றில் இருக்கு. அவர் முழங்கால் பட்டு ஜெர்மனி அவருடைய நீஸ் எப்படி ஆயிடுச்சா, காய்த்து போய் it became like a camel knee. என்ன பெரிய blessing இல்ல? அப்ப எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்பார் பாருங்க. ஒரு நாளைக்கு நான் நினைக்கிறேன் 20 மணி நேரமாவது ஜெபம் பண்ணலனா, அல்லது 15 மணி நேரமாவது ஜெபம் பண்ணலனா, அப்படி ஒரு காய்ப்பு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நீங்க நானும் எத்தனை நேரம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றோம்? We are half brother of Jesus Christ. இயேசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தில் சொன்னார், you are my brothers and you are my sisters என்று ஆண்டவர் நம்மை பார்த்து நிறைய முறை சொல்லியிருக்கிறார்ல. நீங்களே என்னுடைய சகோதரர்கள், நீங்களே என்னுடைய சகோதரி, தகப்பன்மார், தாய்மார் சொல்றாங்க. நம்ம என்னைக்காவது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? செகண்ட் திங். தேர்ட் திங், அவர் எப்படி இறந்தார்? ஜெருசலேமில் இருக்கும் பொழுது சனகரிப் சேர்ந்தவர்கள், சங்கத்தை சேர்ந்தவர்கள், சொந்த மக்கள், நாட் ரோமன்
பீப்புள். அது ஒரு கேப். அது அந்த கேப்ல வந்து யாரும் இல்லாத ஒரு கேப், அந்த கவர்னர் இல்லாத ஒரு கேப் ஆன பீரியட்ல எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல அவரை பிடிச்சு எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஒரு பக்கம் தள்ளி விட்டாங்க. அவர் வந்து ஒரு இடத்துல விழுந்தார். விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த வேளையில கல் எறிந்து, அதன் பிறகு கல் எறிந்து சாகுற வரைக்கும் கல் எறிந்து அவரை கொண்டு போட்டார்கள். முதல் இரத்த சாட்சியாக, இரண்டாவது இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். முதல் ஸ்தேவான், இரண்டாவது ஜேம்ஸ். மிக முக்கியமான விஷயம் இன்ட்ரடக்ஷன். இன்னொரு இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு உண்மையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியூ டெஸ்டமெண்ட் எந்த பகுதி, முதலாவது எந்த அதிகாரம் அல்லது மேபி சாப்டர் முதல்ல எழுதப்பட்டது என்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்க வேண்டும். இது வரைக்கும் வந்திருக்கணும். ஒருவேளை மேபி வரலனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், முதலாக எழுதப்பட்ட புத்தகம். அது எந்த புத்தகம் தெரியுமா? ஜேம்ஸ், யாக்கோபு. இவ்வளவு நேரம் சைலண்டா அப்படி இப்படி பேசுறேன்னா அதுக்கு காரணம் அதுதான். முதலில் எழுதப்பட்ட புத்தகம், எபிஸ்டல், நிருபம், ஆவியானவர் துணையோட எழுதின முதல் புத்தகம். ரைட் மைண்ட்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் written book of the Bible, epistle, first letter is written by James. இது நமக்கு வரலாறு சொல்லுகிற ஒரு உண்மை. முதலிலே எழுதப்பட்ட புத்தகம். இரண்டாவது எழுதப்பட்ட புத்தகம் தான் கலாத்தியர் எழுதின பவுல். கலாத்தியருக்கு எழுதின நிருபம். இதை நீங்க உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ நம்ம பைபிளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதல்ல எழுதப்பட்ட புத்தகம்னா இதுதான். அதாவது ஜேம்ஸ், யாக்கோபு தான் எழுதப்பட்டது. இவர் திருமணமானவரா? ஆம், திருமணமானவர். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் திருமணமானவர் என்ற ஒரு தகவலும் வருகிறது. அது மாத்திரமல்ல, he is a moderator of the Jerusalem church. முதல் சர்ச், அதனுடைய மாடரேட்டரு ஜேம்ஸ் தான். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். அதே மாதிரி பவுல் அவரை சந்திக்கும் பொழுது, அது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவரை வந்து சந்தித்து சென்ற ஒரு நிகழ்வும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் யாக்கோபின் கொஞ்சம் வரலாறு. நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன், ஆனா அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டிய நேரம் இல்லை, நமக்கு நேரமும் இல்லை. So this is the first book. இந்த புக் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த புக்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசுவோடு இருந்ததுனால இந்த புத்தகத்தில் இருக்கிற 5 அதிகாரங்கள், அதுல நிறைய இயேசுவின் மலை பிரசங்கமும் பாரபிள்ஸும் உள் அடக்கிய புத்தகமாக இது இருக்கிறது. அதனால இதை நீங்க தயவு செய்து ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா மனப்பாடம் பண்ண வேண்டிய புத்தகம்.
ஹைலி தியாலஜிக்கல் புக் இது. என்ன தியாலஜி வேணும்னாலும் இதை எடுத்துக்கொள்ளலாம். தியாலஜி ஆஃப் சஃபரிங், தியாலஜி ஆஃப் டெம்ப்டேஷன், தியாலஜி ஆஃப் காட், தியாலஜி ஆஃப் சர்ச், தியாலஜி ஆஃப் கிரைஸ்ட், தியாலஜி ஆஃப் டிமானிக் வேர்ல்ட். இறையில் நிறைந்த ஒரு புத்தகம் இது. இன்னும் மிக அழகா சொல்லணும்னா, நீதிமொழிகள் போலவே இந்த புத்தகம் அவ்வளோ அருமையான புத்தகம். நீங்க நீதிமொழிகளை படிச்சு ஒரு முறை நான் சொன்னதை நீங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தடவை நீதிமொழிகளை படிச்சுட்டு இந்த 5 அதிகாரங்களை படிங்க. உங்களுக்கு ரொம்ப 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 ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 8 வசனங்களுக்குள்ள சுருக்கமாக நம்ம போக போகிறோம். என்னுடைய விருப்பம் என்னன்னா தெரியுமா, நீங்க இந்த யாக்கோபை முழுசுமா படிச்சிடணும், நீதிமொழிகளை முழுசுமா படிச்சிடணும், யாக்கோபு யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நான் உள்ளே சொல்ல போற சில காரியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, யாக்கோபு தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றார் என்ற வார்த்தையை நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு பாருங்க, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. நான் slave, bond servant of God and Jesus Christ. ஒரு அண்ணனை சொல்றாரு, நான் அவருக்கு ஒரு ஸ்லேவ். ஆங்கிலத்தில் 2 வார்த்தை போடப்பட்டிருக்கு. ஒன்று பாண்ட் செர்வன்ட், இன்னொரு வார்த்தை ஸ்லேவ். நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு தாழ்மை, ஹியூமிலிட்டி, இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவோடு பழகி எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டரி ஃபேமிலி ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபேமிலி, லெகசி நிறைஞ்ச ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில பிறந்ததுக்கே நம்மலாம் பாக்கியப்பட்டிருக்கணும். இப்பெல்லாம் நம்ம கிறிஸ்தவனா எப்படியோ ஐயோ நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறோம். ஏன்னா அவ்வளவு மகிமை. ஆனா கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்த ஒருவன் சொல்றாரு நான் வேலைக்காரன். I am a servant. I am a bond servant of God. யாருன்னா அந்த நினைப்பு வருதா உங்களுக்கு? நமக்கு யாருக்கும் வர போறது இல்லை. பொதுவா கிறிஸ்தவர்களுக்கு வரப்போறது இல்லை. இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அது வரப்போறது இல்லை. நான் தாங்க எல்லாத்துக்கும், என்ன இல்லாம எதுவும் நடக்காதுங்க. நான் தாங்க பெருமை. நாங்க அவரு என்ன பெரிய ஆளா, அவரு என்ன பெரியவரா, இப்படிதான் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோமே தவிர நமக்குள்ள இந்த ஹியூமிலிட்டி வருதா? இன்னைக்கு அது வரலனா பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மைப்படுங்கள். யாரும் வசந்து ஆள் இல்லை. நான் திரும்ப சொல்றேன், தாழ்மையோடு இருக்க பழகி கொள்ளுங்கள். தாழ்மைதான் ஒருத்தனை உயர்த்தும். நீங்க வேணா லாங் ஸ்டாண்டிங்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஒருவேளை ஒரு 2 years 1 year 3 years அது மாதிரி மேபி உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்கலாம். மேபி ஒரு 5 years 10 years. பட் இன் லாங் ரன் பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். உங்க அடிச்சோடே இருக்காதாங்க. அப்படி ஒரு அழிவை நாம் சந்திக்க நேரிடும். 2வது, அவர் அப்படி எழுதி கொண்டு வருகிற பொழுது ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க. 2ஆம் வசனம், என் சகோதரரே, நீங்கள் பல விதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையும் உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ட்ரையல்ஸ் வரும், சோதனைகள் வரும், டெஸ்டிங் வரும். இந்த காலங்களிலே நாம் பாருங்க 2 வருஷம் we are in the middle of testing, ட்ரையல்ஸ்க்கும் டெம்ப்டேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சோதனைக்கும்
நமக்கு வர்ற பரீட்சைக்கும் அது பெரிய வித்தியாசம் உண்டு. இப்ப நம்ம படுகிற இந்த வேதனை, படுகிற இந்த துன்பம், இதுல என்ன சொல்றாருன்னா, இத துன்பத்துக்கு மேல துன்பம், ப்ராப்ளம் ஆஃப்டர் ப்ராப்ளம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்ன சொல்றாரு, நீங்க பயப்படாதிருங்க, பொறுமையாயிருங்கள். பொறுமையாயிருங்க. இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் எப்படி ஆண்டவரே, இவ்வளவு சோதனை, இவ்வளவு வேதனை, எவ்வளவு இழப்பு, இவ்வளவு பண நெருக்கடி, கடன் சுமை, இதுல எப்படி எங்களை பொறுமையா இருக்க சொல்றீங்களே, நாங்களால பொறுமையா இருக்க முடியுமா? இந்த கேள்வி இயல்பாக வரும். ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி, பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி. ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நம்மெல்லாம் பூரணராக்கப்பட வேண்டும், நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதிலுமே குறைவு இருக்கவே கூடாது. நம்ம பொறுமையா இருந்தா, அப்ப பாருங்க, அதுல சொல்லி முடிக்கிறாரு, பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பூரணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார் இந்த ட்ரையல்ல. நான் உண்மையாகவே நிறைய பேருக்காக வருத்தப்படுகிறேன். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வியாதியில் இருக்கிறவர்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோம். அதை விட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணிட்டு அது கடன் அடைக்க முடியாம தவிக்கிற மக்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோம். கடன்ல வியாபாரம் கெட்டு கடன் வாங்கி கொண்டிருக்கிறவர்களுக்காக திரும்ப 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 எங்க ஜெபத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். We are going through that kind of pain. பயங்கரமான வேதனை. ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? Be patient. பொறுமையாயிரு. நேரம் வரும், காலம் வரும், காலம் வரும். நீ பொறுமையாரு. எதையும் ஹேஸ்டியா திங்க் பண்ணி எந்த முடிவுக்கும் போயிடாத, எந்த கன்க்ளூஷனும் போயிடாத. ஒருவேளை கடன் வாங்கிட்டு, ஐயோ என்னால கடன் அடைக்க முடியல, நான் இந்த முடிவு எடுக்க போறேன். நோ, வெயிட் ஃபார் காட். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக காத்திரு. பொதுவா இந்த 5ஆம் வசனத்தை நம்ம பிள்ளைகளுக்கு ஞானத்துக்காக தான் சொல்லி கொடுத்து கொண்டிருப்போம். என்ன ஞானம்? ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உண்மைதான், விஸ்டம்காக தான் கேட்கிறோம். ஆனா கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்களா? கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? ஜெருசலேமில் இருக்கிற சபை மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அவங்க கொலை செய்யப்படுகிறார்கள், அவர்கள் தடம் தெரியாமல் அழிக்கப்படுகிறார்கள், அவர்கள் உபத்திரவப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள், கவலையில் இருக்கிறார்கள், கண்ணீரில் இருக்கிறார்கள், வேலை இழந்திருக்கிறார்கள், கடலில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக இது ஆவியானவர் எழுதுகிறார். எழுதும்போது சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பரலோக ஞானம் தேவைப்படுது மகனே. இவை எல்லாம் பொறுமையோடு சகிக்க you need some wisdom from above. இது கல்விக்காக சொல்லப்பட்டதல்ல. எனிவேஸ் பைபிள் இருக்கிற வசனத்தை நம்ம எந்த விதத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அதை பத்தி எந்த வித அப்ஜெக்ஷனும் இல்லை. பட் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலை கான்டெக்ஸ்ட் இதுதான். உபத்திரவத்தில் நான் இருக்கிறேன், பெயின்ல இருக்கிறேன், ஆகடியில் இருக்கிறேன், டிப்ரெஷன்ல இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், கடனை அடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிற, வியாதியின் கொடுமை ஒரு பக்கம் இருக்கிறது.
மருத்துவமனையில இருக்கிறேன், அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன், 20 லட்சம் 30 லட்சம் செலவழித்து அந்த செலவு நான் ஈடு கட்ட முடியாமல் இருக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். What does it mean? இந்த சமயத்தில் தான் நீ ஞானமா நடக்கணும் மகனே. You need some wisdom from above. இதை டாக்கிள் பண்ண, இதை புரிந்து கொள்ள, இதை சகித்து கொள்ள, இதன் வழியாக கடந்து போக, you need a wisdom from above. Anyways, there is அங்க நம்ம பிள்ளைகளுக்கு இந்த கல்வியாண்டு எப்போ ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியல. பட் இன்னைக்கு நம்ம பார்த்து தான் ஆண்டவர் சொல்ற, பேரண்ட்ஸை பார்த்து, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸை பார்த்து, நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, வாலிப பிள்ளைகளை பார்த்து சொன்னார், யூ லேக் ஒன் திங், யூ நீட் அ விஸ்டம் ஃப்ரம் அபவ். இவ்வளோ டேக்கிள் பண்ணணும்னா, இந்த பரீட்சையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா, இந்த டெஸ்டிங்கில் இருந்து வெளியே வரணும்னா, இந்த விக்கனங்களிலிருந்து வெளியே வரணும்னா, இந்த பாடுகளிலிருந்து வெளியே வரணும்னா, யூ நீட் அ விஸ்டம் ஃப்ரம் அபவ். நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம், ஜேம்ஸ் மாதிரி, ஆண்டவரே நல்ல முழங்கால் நின்று, நம்ம முழங்கால் கூட கால் காய்ச்சி போட்டோம், அந்த மாதிரி முழங்காலில் நின்று நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே எனக்கு விஸ்டம் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை ஆண்டவரே. அறிவு வேற, விஸ்டம் ஞானம் வேறு. எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நடத்த ஞானம் இல்லை, தேவையில்லாத நிறைய காரியங்களிலே தலையிட்டு என் குடும்பத்தை நான் நிர்கதியாக நிற்க வைத்திருக்கிறேன், என்னையும் அந்த ஸ்டேட்டஸ்குள்ளாக நான் கடந்து போக வைத்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு பரலோகத்திலிருந்து ஒரு ஞானம் வேணும், இந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ண, பொறுமையோடு சகித்து கை ஹேண்டில் பண்ண எனக்கு இஷ்டம் வேண்டும் ஆண்டவரே. அப்படி கேட்போனா பதில் என்ன தெரியுமா? அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சந்தேகப்படாம கேட்கணும், அப்பொழுது கொடுக்கப்படும். அப்பொழுது பேசுவார், ஆண்டவர் பேசுவார். இதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இதை செய், டெஃபினட்டா. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சொற்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியும், இதுக்கு ஒரு வழி உண்டு, டெஃபினட்டா அந்த வழியில உன்னை நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்வார். எவ்ரிதிங் ஹஸ் எ வே. ஆண்டவரை நம்பும் பொழுது 119 சங்கீதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல இதுதான் வழி, வேதம் தான் வழி, வேதம் தான் வெளிச்சம், வேதம் தான் நமக்கு வழிகாட்டி, வேதம் தான் இந்த கடனிலிருந்து, சுமையிலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, சோர்விலிருந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மை வெளியே வர வைக்கும். எப்படி ஆண்டவர் பேசுவார்? த்ரூ இஸ் பைபிள், த்ரூ இஸ் வேர்ட். அப்படி பேசுவார். நம்ம பேச நம்ம இடம் கொடுப்போம். அப்படி இடம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்கும்படி அவர் செய்வார். 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இயேசுவை நம்பாதிருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு யாக்கோபு. நம்ம இப்போ கூட டவுட்டோடு தான் இருக்கிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்டவன கூட உங்களுக்குள்ள ஒரு டவுட், ஐயா பேசிட்டாங்க, ஆனால் எப்படி கடன்? ஐயா பேசிட்டாங்க, இந்த வியாதி எப்படி மாறும்? பலவீனத்தில் பலன் வரும், சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், தழும்புகளாலே குணமானீர்கள் வசனம் சொல்கிறது. நீங்கள் சாவதில்லை, பீட்டருக்கு சொன்ன மாதிரி. இல்லை, நீ கடைசி வயசான பிறகுதான் செத்துருவ, அந்த அளவுக்கு உனக்கு வயசு இருக்கு அப்படின்னு ப்ராமிஸ் இருக்கு அப்படிலாம் சொன்ன மாதிரி நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கிறார். பட் என்னால் நம்ப முடியலங்க. முதல்ல பீட்டரும் அவருடைய 4 சகோதரரும் சகோதரிகளும் கூட இயேசுவை நம்பாதிருந்தார்கள். 2வது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எழுந்த பிறகு, காட்சி கொடுத்த பிறகு முழுவதுமாக நம்பினார்கள். நம்பிதான் ஜேம்ஸ் இதை அவர் எழுதுகிறார்.
அவர் எழுதுறதுல பயங்கரமான காரியங்கள் நம்மால் புலப்படுத்த முடிகிறது. ஒன்று, நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிலீவ் இன் காட் அண்ட் பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை என்று நம்புங்கள். அதனாலதான் சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படுறவன் காற்றினாலே அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். சந்தேகப்படாத. இன்னைக்கு உங்களுக்கு யூ ரிசீவ் இட். நான் சொல்றேன், ஆவில நிரம்பி சொல்றேன், நீங்க கேட்பது எதுவோ அது இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வாட் எவர் யூ ஆஸ்க். கடன், you will receive it. Somewhere you will receive the money and you will pay your debt. Don't worry. வியாதி, you will be healed. மரணம், no, மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். Don't worry. இரண்டாவது, அவனுடைய ஹியூமிலிட்டி, தாழ்மை. நமக்கு எல்லாருக்கும் வேணும். அது இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது நம்ம வாழ்க்கையில. நான் சொல்றேன் பாருங்களேன், அந்த தாழ்மை இல்லைன்னா உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியமும் நடக்காது. ஆவியானவரோட சொல்றேன், நான் ஆவியானவருடைய உந்துதலோட சொல்றேன். தாழ்மை வேணும், ஆவியில எளிமை வேண்டும், தாழ்மையோடு இருக்க வேண்டும். We are the slave of God, slave to the Jesus Christ என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். மூணாவது, நீங்க ஒருவேளை இந்த புத்தகத்தை வாசித்தீங்கன்னா அட்லீஸ்ட் 50 times நீதிமானாக்கப்படுதல். வாஸ் a righteous man. நீதிமானாக்கப்படுதல், ரைச்சியஸ் பற்றி, நீதி பற்றி, நீதி நியாயத்தை பற்றி அட்லீஸ்ட் 50 commands ஆவது அங்க இருக்கும். லைஃப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஒபீடியன்ஸ் அவருக்குள் இருந்தது. 5 அது வாசிட்டு இதை எழுதி வைங்க. லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ், லைஃப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் எங்கெங்க இருக்கு கோடு போட்டு குறைஞ்சது 50 தடவையாவது வரும். வாழ்க்கையை நீதியாய், நியாயமாய், நம்பிக்கையோடு, பொறுமையோடு, கீழ்ப்படிதலோடு நடத்த வேண்டும் என்ற வார்த்தை. செய்வீங்களா? படிப்பீங்களா? வெறும் 5 அதிகாரம். 5 அதிகாரத்துல 50 கமாண்ட், 50 கமாண்ட் about righteousness and obedience. நாலாவது is a loving pastor. இந்த 5 அதிகாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கம்பேஷன் தெரியுமா? அவங்க மக்களோட அவருக்கு ரொம்ப அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். அதனாலதான் அவர் சொல்லுவாரு, நிறைய இடங்களில நீங்க வாசிக்கணும், நன்மையான எந்த ஈவம், 17ஆம் வசனம், பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருக்கும் இல்லை. அவர் என்னதான் ஜூவா இருந்தாலும் ஜென்டைல் அந்த எண்ணமும் இல்லை. அவருக்கு எந்த பாகுபாடும் இல்லை. இயேசுவுக்கு கடவுளுக்கு இல்லை என்று சொன்னார். அதுக்கப்புறம் அவர் he is a prayerful man, a man of prayer. நாம இந்த பேண்டமிக்லாவது ஜெபிக்கிறோமா? பேண்டமிக்கா ஜெபிக்கிறோமா? பாருங்க, ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். prayerful man. அவருடைய கால்கள் கேமல் கால்களை போல தடுத்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். நீங்களும் நானும் ஜெபித்துக் கொண்டே இருந்தால் டெஃபினட்டா இந்த வசனம் சொல்லுது, நன்மையான என் தெய்வம், பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து நமக்காக இறங்கி வரும். அழகா சொல்லுவார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு உபத்திரவத்திலே விசாரிக்கிறதுக்கும் உலகத்தால் கரைப்படாத தங்களை காத்துக்கொள்வதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசிராத சுத்தமான பக்தியாக இருக்கிறதே. இந்த வசனத்தின் 27ஆம் வசனம்.
நீங்க தயவு செய்து யாக்கோபை மனப்பாடம் பண்ணுங்க. நிச்சயமாக நிறைய 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 வாக்குத்தத்தங்களும் நிறைய உண்மை சம்பவம் உண்மையான காரியங்களும் இதுல நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 யாக்கோபு 5:15 பாருங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். நம்ம எழுப்பார். விசுவாசத்தை குறித்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 அதிகாரம் உங்க பிள்ளைகளை நீங்களும் மனப்பாடம் பண்ண வைங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, யாக்கோபு குறித்தும் யாக்கோபு நிருபத்தை குறித்தும் உம்மை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவை நாங்கள் உண்மையாய் பின்பற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவேளை இன்றைக்கு இந்த 5 நான் படித்து முடிச்சிருவேன், மனப்பாடம் பண்ணுவேன், இதில் இருக்கிற 50 மேற்பட்ட கமாண்ட்மெண்ட்டை நான் காப்பாற்றுவேன், கடைபிடிப்பேன் என்று சொல்லி பொருத்தனை செய்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய உற்சாகத்தை தாரும். ஒருவன் என்னை நேசித்தால், என்னுடைய கற்பனைகளை கை கொண்டால், அவன் எனக்கு புத்திரராயிருப்பான். வேத வசனத்தின்படியாக அவரோடு பேசும் சுவாமி, பொறுமையாக இருக்க உதவி செய்யும். பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறீர் என்பதை என்னை சொல்லிக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, சம்பூர்ணமாக எங்களுக்கு தாரும். சகல துதியும் கன மகிமும் உமக்கே சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய செய்தியை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாசத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறனுக்குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்பே தமது பிதாவானவரில் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்த மனிதரானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்திற்கு ஏறி பிதாவின் வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். உயிரோடு மரித்தோர் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். உடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிடம் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனும் கூட தொழுது சோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தருமாய் இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். விளம்பரங்களை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய செயலர் அவர்கள் இந்த வாரத்திற்குரிய பிறந்த நாள்களையும் திருமண நாளையும் அவர் வாசிப்பார். பொதுவாக இன்னும் 7 நாட்கள் ஊரடங்குக்குள்ளே நாம் திரும்பவும் கடந்து போகிறோம். எனவே எல்லாரும் பாதுகாப்பாக வீட்டிலே இருக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அவசியமாய் நீங்கள் போக வேண்டும் இருந்தால் நல்ல மாஸ்க், நல்ல N95 போன்ற 2 மாஸ்க்குகளை அல்லது போட்டுக்கொண்டு ஒரு 6 அடி இடைவெளி வைத்து வியாதிஸ்தர் இருக்கும் இடத்திலே போகாமல், கூட்டமாக இருக்கிற இடத்திலே போகாமல் இருக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் சீக்கிரத்தில் எல்லாரும் நம்ம வேக்சின் போட்டுக்கொள்ளலாம். அதற்கு ஏதாவது வழிகள் இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அந்த வேக்சின் போடும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்தேன். அது அநேகர் முன்வந்து உதவி செய்ய வந்திருக்கிறீர்கள். அதனால் இன்னும் யாரெல்லாம் உதவி செய்ய விரும்புகிறீர்களோ நீங்கள் தயவு செய்து சீக்கிரத்தில் கொடுத்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் உணவில்லாத ஏழை நம்முடைய மக்களுக்கு உணவளிக்கும்படி உடைய தாழ்மையோடு அன்போடு பரிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற
மாபெரும் சொத்தாக இருக்க போகிறது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்பவர்கள் 6ஆம் தேதி பிறந்த நாள் மிஸ்டர் C.A. சாமுவேல் டேனியல், மிஸ்டர் S. சசிகுமார், மிஸ்ஸஸ் ஜெயா தாஸ், மிஸ்ஸஸ் எஸ்தர் ஜேசோடியான், மிஸ்ஸஸ் சிந்தியா இவாஞ்சலின் E, மிஸ்ஸஸ் E. உமா இவாஞ்சலின், மிஸ் ஷேர்லின் ஏஞ்சல், மிஸ் K. ஷக்கின் பாக்கிய கமலா, மிஸ் கிறிஸ்டா பேர்லின், மிஸ் அகஸ்டா ஷேர்லின். 7ஆம் தேதி பிறந்த நாள் மிஸ்ஸஸ் வனிதா, மிஸ்ஸஸ் மீராபாய், மிஸ்ஸஸ் செல்வி எலிசபெத், மிஸ்டர் பென்ஸ்டன் கிளமெண்ட். திருமண நாள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் T. தேவராஜ். 8ஆம் தேதி பிறந்த நாள் மிஸ்டர் கிறிஸ் ரிச்சர்ட், மிஸ்டர் F. டெரி ஃப்ரெட்ரிக், மிஸ்டர் A. கிறிஸ் ஆஸ்டின், மிஸ் J. ஜெசிந்தா, மிஸ் E. நித்யா. திருமண நாள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் A. எபிராஜ். 9ஆம் தேதி பிறந்த நாள் மிஸ்டர் எபினேசர் வைர வினோத், மிஸ்ஸஸ் J. ஆஷா, N. கேர்லின் ஸ்வீட்டி. 10ஆம் தேதி பிறந்த நாள் மிஸ்டர் R. செல்வராஜ், மிஸ்டர் T. தேவராஜ், மிஸ்ஸஸ் K. ராதா எலிசபெத். திருமண நாள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் P. பாபு பால் சாம்சன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மனோகர் ஜார்ஜ். 11ஆம் தேதி பிறந்த நாள் மிஸ்டர் G. டேனியல் பிரபாகரன், மிஸ்ஸஸ் ஆனந்தி ஆண்ட்ரூ, மிஸ்ஸஸ் அனிதா ரூப் மோனிகா, மிஸ்ஸஸ் பிரவீனா சோஃபியா, மிஸ்ஸஸ் அற்புத வத்சலா, மிஸ்ஸஸ் ஜாக்லின் அகல்யா, பெர்லின் இமானுவல் சந்தோஷ். திருமண நாள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அன்புநாதன். 12ஆம் தேதி பிறந்த நாள் மிஸ்டர் N. ஜானத்தன் டேனியல், மிஸ்டர் S. பால் ஜேக்கப், மிஸ்டர் P. ஜோசப் செல்வகுமார், மிஸ்ஸஸ் V. ரெபேக்கா. திருமண நாள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திலீபன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் G. டேனியல் பிரபாகரன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சுதாகர் சுந்தர்ராஜ். நன்றி. நாம் இறுதியாக ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ திரும்பவும் ஒரு புதிய மாதம், ஓய்வு நாள் ஆராதனை. ஆண்டவரே, நாங்கள் கடந்து வருகிற பாதை கடினமான பாதை. யாக்கோபு சொல்லப்பட்டிருக்கிறபடி we are going through trials, we are going through temptations. சோதனையில் தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம், பரீட்சையிலே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல எப்போது இதெல்லாம் தீரும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஒத்தாசை வரும் என்று காத்திருக்கிறோம். ஒருவேளை யாக்கோபு சொன்னார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் இடத்துல கேட்க கடவுள். அதே 17ஆம் வசனத்தில் சொல்றார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி பரத்திலிருந்து உண்டாகிட்டு அங்கதான் மேனுஃபேக்சரிங்கே பண்றாங்க. எங்களுக்கு வேண்டிய நிதி ஆதாரம், எங்களுக்கு வேண்டிய சுகம், எங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம், எங்களுக்கு வேண்டிய பிளான், எங்களுக்கு ப்ளூ பிரிண்ட், எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ப்ளூ பிரிண்ட், எங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய ப்ளூ பிரிண்ட் எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலிருந்து யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஆண்டவரே, நீர் அப்படி செய்யப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்க சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு சங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், சண்டே ஸ்கூல், choir, ஒவ்வொரு ஐக்கிய குழுக்களுக்காக, யூத் ஃபெலோஷிப்காக, இவாஞ்சலிசத்துக்காக சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. கர்த்தர் நீர் ஒரு எழுப்புதலை எங்கள் சபையிலே கட்டவிழ்த்து விடுவீராக. வேதத்தில் ஒரு பெரிய ஆழ்ந்த அன்பை எங்களுக்கு தாரும்.
அதன் வழியாக எங்களோடு பேசும். விசேஷமாக எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவிலிருந்து நாங்கள் வெளியே வரும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. போன வாரத்தில் நாங்கள் பார்த்தோம், யாத்திரகம் 16 வாதை நிறுத்த நீ சொன்னீர், நிறுத்து போயிற்று. வாதையை நிறுத்தும் சுவாமி, என்னிடத்துல கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அதனாலதான் கேட்கிறோம். சகல ஞானத்துக்காக நாங்கள் கேட்கிறோம். எங்களை கேட்க தெரியாது. இதை நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்றோம், அவ்வளவுதான் எங்களால கேட்க முடியும். அதுக்கு மேல என்ன வசனத்தை பயன்படுத்துறது, என்ன செய்யறது, ஒன்றும் தெரியாது. நிறுத்துங்க ஆண்டவரே, அவை எங்கள் எல்லைக்குள் வராதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும். ஆனால் எகிப்து தேசத்திலே அந்த ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்களிலே ஒரு சேதம் வராமல் காத்தீர். அதே போல இப்பொழுது நாங்கள் அதைவிட மேலான ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாளை நாங்கள் தெளிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு விசேஷத்தை பாதுகாப்பித்தார். ஒருவரும் இந்த வசனத்தை கேட்கிற ஒருவரும் ஒரு குடும்பமும் பாதிக்கப்படவே கூடாது. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். பாதிக்கப்பட்ட ஒரு இயேசுவின் நாமத்திலே குணமடையட்டும். ஒரு மரணமும் நேர்விடக்கூடாது. ஒரு வியாதியும் ஒரு வாதையும் இல்லத்திலே வரவே கூடாது. விசேஷமாய் கர்த்தாவே, பிசினஸ்க்காக ஜெபிக்கிறேன்ப்பா. நிறைய பேர் பிசினஸ் போயிட்டு கடன் சுமை ஏறி கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கணக்கி பாரு. ஒரு நல்ல வழியை காண்பியும் சுவாமி. Let there be a way, Father. ஒரு புதிய வழியிலே இந்த கடன்கள் எல்லாம் அடைத்து இந்த பிசினஸ் திரும்பவும் தொடங்கி ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் சுவாமி. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கல்வி ஆண்டு 12th என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு தெரியாது. அடுத்த கல்வியாண்டு எப்படி நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதியும் சுவாமி. விசேஷமாக மருத்துவ டீமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவர்களோடு கூட இணைந்து இருக்கிற எல்லா மருத்துவமனைகள், எல்லா மருத்துவ ஊழியர்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. முன்களப்பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. எங்க பேராயர், அவரோடு இணைந்து பணியாற்ற ஆயர்கள், பெருமக்கள், அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஒருவருக்கும் அந்த தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும். நீங்க சொல்லி கொடுத்த வேண்டுதல் அதானே, தீமை நின்று எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படிக்காக போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வாரத்தில் பிறந்த நாள் திரும்ப நாள் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீரா, தீர்க்காசித்தார். இந்த வசனத்தை சொல்கிறேன். யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி உங்களுக்கு வரும், பெற்றுக்கொள்ளுங்கள். இது எல்லாருக்கும் பொதுவா நம்ம சபைக்கே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை. இந்த சண்டே உண்டாகி கொடுக்கப்படுகிறது, உண்டாகி கொடுக்கப்படுகிறது, பரத்திலிருந்து உண்டாகி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க யாரானாலும் சரி, ஏழை பணக்காரன் யாரானாலும் சரி, பரத்திலிருந்து உண்டாகி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் கர்த்தர் மழையை பொழிய செய்கிற தேவன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், மிஷனர்களை ஆசீர்வதியும், அவளை பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு பிராணனை கூட நீங்க அது வெளியே போகாதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன். வேதம் சொல்கிறது, அவளை அக்னி ஜுவாலையாக மாற்றுவேன் என்று சொன்னவர், அக்னி ஜுவாலையாக மாற்று. ஊழியனுக்காக நான் பரிதபிக்கிறேன்னு சொன்னவர், அவளுக்காக பரிதவின் சுவாமி. ஏழை எளிய மக்களுக்கு உணவளியுங்க, அது நாங்களும் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க சுவாமி. எங்க சபையிலே நீர் தாமே தலையாக இருங்க, தலைவராக இருங்க. சபையில ஏற்பட்டிருக்கிற அந்த வேக்கண்ட இயேசுவின் நாமத்தினாலே நீங்க தான் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தாழ்ந்து ஜெபிக்கிறேன், முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம், எங்கள் கண்ணீரை சிந்தி ஜெபிக்கிறோம், எங்களுடைய பொருத்தனையோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அந்த காரியத்தை செய்து ஆசீர்வாதமா எங்கள் சபையை வைப்பீராக. ஒவ்வொரு சபையும் ஆசீர்வாதம் நடத்தும். தமிழகத்தையும் இந்திய தேசத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரு. இந்த தேசத்திலே வாதி நிறுத்தப்படட்டும், தமிழகத்திலே வாதி நிறுத்தப்படட்டும், உலகமெங்கும் அறிகிற அறிவு வளரட்டும். எல்லா துதியும் கனமகியும் உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயல் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். இந்த சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீம் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமீன். உமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல பாலும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, பூரண சமாதானத்தோடு எல்லா காரியமும் பூரணமாயிருக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமீன். God bless you.